ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட் கேஃபே ஸ்டடி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ். இது எந்தெந்த எக்ஸாம்க்கெலாம் யூஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, ஏஇ, டிஆர்பி படிக்கிறவங்களுக்கு, கேட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த லெக்சரர் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மேத்தமெட்டிக்ஸ் டாபிக். ஸோ இன்ஜினியரிங் மேக்ஸில் என்னென்ன யூனிட்டை நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிட்டர்மினன்ட்ஸ் அண்ட் மேட்ரிசஸ், கால்குலஸ் அண்ட் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், வெக்டார் கால்குலஸ், ஃபங்க்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் இன்டெக்ரேஷன், டிரான்ஸ்ஃபார்ம்ஸ், நியூமரிக்கல் மெத்தட் அண்டு அப்ளைடு ப்ராபபிலிட்டி. இந்த டாபிக்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இது போன வருஷ சிலபஸ்க்குரிய டாபிக்ஸ் தான். சப்போஸ் இந்த வருஷத்துக்குரிய சிலபஸில் 1-2 சேஞ்சஸ் இருக்குமே தவிர எல்லா டாப்பிக்கும் நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகாது. ஸோ பழைய சிலபஸை கவர் பண்ணியே நம்ம எல்லாத்தையும் படிச்சுக்கலாம். ஸோ இந்த 7 டாபிக்ஸில் பார்த்திங்கன்னா ஈஸியான டாபிக் எல்லாமே ஈஸி தான். ஆனால் நம்ம டக்குன்னு ரிவைஸ் பண்ணக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா டிட்டர்மினன்ட்ஸ் அண்ட் மேட்ரிசஸ், வெக்டார் கால்குலஸ், அப்ளைட் ப்ராபபிலிட்டி, நியூமரிக்கல் மெத்தட்ஸும் ஈஸியாக தான் இருக்குது. ஏன்னா அது ஃபுல்லாக ஃபார்முலாஸ் பேஸ்டு தானே. ஸோ அதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம இந்த ஈஸியான டாபிக்ஸை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய டாபிக்ஸை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கவர் பண்ணக்கூடியது வெக்டார் கால்குலஸ். வெக்டார் கால்குலஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டபுள் அண்ட் ட்ரிபிள் இன்டெக்ரேஷன் அண்ட் தேர் அப்ளிகேஷன், கிரேடியன்ட், டைவர்ஜன்ஸ், கர்ல், லாப்லாசியன், கிரீன்ஸ் காஸ் டைவர்ஜன்ஸ், ஸ்டோக்ஸ் தியரம். இதுதான் வெக்டார் கால்குலஸில் நம்ம படிக்க போகிற டாபிக்ஸ். வெக்டார் கால்குலஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தேவையானது டெல்லோட வேல்யூ தான். ஸோ டெல் ஈக்குவல் டு டோ பை டோ எக்ஸ் இன்ட்டு ஐ வெக்டார் ப்ளஸ் டோ பை டோ ஒய் இன்ட்டு ஜே வெக்டார் ப்ளஸ் டோ பை டோ இசட் இன்ட்டு கே வெக்டார். இந்த டெல் கூட எந்த ஒரு ஃபங்க்ஷனை நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் அது எப்படி சேஞ்ச் ஆகுனா டோ பை பை டோ எக்ஸ் இன்ட்டு ஐ வெக்டார் ப்ளஸ் டோ பை பை டோ ஒய் இன்ட்டு ஜே வெக்டார் ப்ளஸ் டோ பை பை டோ இசட் இன்ட்டு கே வெக்டார். ஸோ இதே பைக்கு பதிலாக எஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வைங்களேன். டெல் எஃப் ஈக்குவல் டு டோ எஃப் பை டோ எக்ஸ் இன்ட்டு ஐ வெக்டார் plus dou f by dou y into j vector plus dou f by dou z into k vector. இப்போ fங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு வைங்களே, 2i vector 2xi vector plus 2yj vector plus zk vectorன்னு கொடுத்துருக்காங்கன்னு வைங்க. இதை நம்ம del f கண்டுபிடிச்சோன்னா எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 ப்ளஸ் ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 ப்ளஸ் இஜெட்டை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ டெல் எஃபோட வேல்யூ 5. இவ்வளோதான் சிம்பிளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆர் வெக்டார் டிவைடட் பை ஆர் ஈக்குவல் டு ஆர் கேப். இப்போ நம்ம படிச்சிருப்போம் என் கேப் ஈக்குவல் டு என் வெக்டார் டிவைடட் பை என்னு படிச்சிருப்போம்ல, அதே மாதிரி தான் அது. ஆர் வெக்டார் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் கேப். நெக்ஸ்ட்டு டெல் இன்ட்டு ஆர் பவர் என் ஈக்குவல் டு என் இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் டூ ஆர் வெக்டார். இதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போது டெல் ஆர் பவர் 5ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்கன்னு வைங்களேன். 5 ஆர் க்யூப் ஆர் வெக்டார். ஸோ என் இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் டூ ஆர் வெக்டார். இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு del into f of r equal to f dash of r into r vector divided by r. Del f of r equal to f dash of r into r vector divided by r. Next del f of r equal to r vector equal to 0. அதாவது del பக்கத்தில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தா அது பக்கத்தில் r vector கொடுத்துருந்தாலும் அதோட வேல்யூ என்னன்னா 0. நெக்ஸ்ட்டு யூனிட் நார்மல் டு சர்ஃபேஸ் அப்படின்னு ப்ராப்ளம்ஸில் கேட்பாங்க. ஃபைண்ட் த யூனிட் நார்மல் டு தி சர்ஃபேஸ் அப்படின்னா டெல் பை
டிவைடட் பை மாலஸ் ஆஃப் டெல் பையோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் யூனிட் நார்மல் டு தி சர்ஃபேஸ். இப்போ பையோட வேல்யூ நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், 4xi வெக்டார் ப்ளஸ் 2yj வெக்டார் ப்ளஸ் zk வெக்டார் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். இப்போ இதுக்கு டெல் பை கண்டுபிடிச்சோன்னா என்னென்னா 4 + 2 + 1 ஈக்குவல் டு 6, 7. ஸோ மாலஸ் ஆஃப் டெல் பைனா எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரூட் எடுப்பீங்களா? √7² கண்டுபிடிப்போமா? ஸோ 49 ஸோ 7. ஓகேவா? புரிஞ்சா? இதான் வந்து நம்ம டெல் பை கண்டுபிடிக்கணும். ஸோ டெல் பை டிவைடட் பை மாலஸ் ஆஃப் டெல் பை போட்டோன்னா அதோட வேல்யூ தான் என்ன? யூனிட் நார்மல் டு சர்ஃபேஸ். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் என்னன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா மாலஸ் ஆஃப் டெல் பையோட வேல்யூ என்னன்னு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். மேக்ஸிமம் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம மாலஸ் ஆஃப் டெல் பை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இதே ப்ராப்ளத்தில் மேக்ஸிமம் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் அட் த டைரக்ஷன் ஆஃப் இன்னொரு டைரக்ஷன் கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க. இப்போ இந்த டைரக்ஷன் ஆஃப் 2i வெக்டார் 2xi வெக்டார் ப்ளஸ் 4yj வெக்டார் ப்ளஸ் xzk வெக்டார் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். ஸோ மேக்ஸிமம் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் இந்த டைரக்ஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டெல் பை இன்ட்டு ஏ வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார். ஸோ டெல் பைங்கிறத எனக்கு தனியாக கொடுத்துருவாங்க. ஓகேவா? பைங்கிற வேல்யூவை கொடுத்துருவாங்க. இப்போ மேக்ஸிமம் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க பைங்கிற வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் பைங்கிற வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இந்த டைரக்ஷன் ஆஃப்னு ஒரு இது கொடுக்குறாங்களே அதான் நம்மளுக்கு ஏ வெக்டார். அந்த ஏ வெக்டாருக்கு மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கண்டுபிடிக்கணும். ஸோ டெல் பை டாட் ஏ வெக்டார் டிவைடட் பை மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கண்டுபிடிச்சா எனக்கு இதுக்குரிய ஆன்சர் கிடைச்சிடும். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் பிட்வீன் டூ சர்ஃபேசஸ் என்னன்னு கேட்பாங்க. அப்படி கேட்டால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா theta equal to cos inverse of del pi 1 dot del pi 2 divided by modulus of del pi 1 dot modulus of del pi 2. So del pi 1 pi 2 கண்டுபிடிச்சு அதுக்கு மாடுலஸ் எடுத்து 2 டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் தீட்டாவோட வேல்யூ. ஓகேவா? இப்போது நம்ம வெக்டார் கால்குலஸை பொறுத்த வரைக்கும் 2 விஷயத்தை மட்டும் நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். டைவர்ஜென்ஸ், இன்னொன்று கேர்ள். டைவர்ஜென்ஸ் எஃப்னா என்னென்னா டெல் டாட் எஃப்பை தான் டைவர்ஜென்ஸ் எஃப்ங்கிறாங்க. கேர்ள் எஃப்னா என்னென்னா டெல் கிராஸ் எஃப்பை தான் கேர்ள் எஃப்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ டெல் டாட் எஃப்பை சில ப்ராப்ளம்ஸில் என்ன கேட்பாங்கன்னா கிவன் ஃபங்க்ஷன் இஸ் சொலினாய்டல்னு கொடுத்துருவாங்க. சொலினாய்டல் அப்படின்னா என்னென்னா ஒன்றுமே இல்லை, டெல் டாட் எஃப் வெக்டார் ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து சொலினாய்டல். இதே வந்து இர்ரோட்டேஷ்னல் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா டெல் கிராஸ் எஃப் வெக்டார் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளுக்கு இர்ரோட்டேஷ்னல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டெல் டாட் டெல் பை ஈக்குவல் டு டெல் ஸ்கொயர் பை. டெல் டாட் டெல் பை ஈக்குவல் டு டெல் ஸ்கொயர் பை. டெல் கிராஸ் டெல் பை ஈக்குவல் டு 0. ஓகேவா? பொதுவாக கேர்ள் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வர இடத்துல மேக்ஸிமம் 0வாக தான் இருக்கும் வேல்யூ. சில இதில் மட்டும் அதுக்கு ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ எதுக்கெல்லாம் ஃபார்முலாஸ் இருக்கோ அதை தரவாக படிச்சுக்கோங்க. 0 இருக்கிறதெல்லாம் தனியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு ப்ராப்ளமில் டைரெக்டாக பையோட வேல்யூ கொடுத்துட்டு டெல் கிராஸ் டெல் பை என்னன்னு கண்டுபிடிங்கன்னு கேட்டால் நான் இதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா டைரெக்டாக 0வா அப்ளை பண்ணிட வேண்டியதான், முடிஞ்சு. அதே மாதிரி டெல் டாட் டெல் கிராஸ் எஃப் என்னன்னு கேட்குறாங்க. டெல் டாட் டெல் கிராஸ் எஃப் ஈக்குவல் டு 0. முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டெல் கிராஸ் டெல் பை ஈக்குவல் டு 0.
ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. டெல் கிராஸ் டெல் பை 0. இதில் டெல் டாட் டெல் கிராஸ் எஃப். ஓகேவா? வெக்டார் கால்குலஸ் பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் தான் ஜென்ரலாக. பட் இங்கே பொறுத்த வரைக்கும் இது டாட் ப்ராடக்ட், இது கிராஸ் ப்ராடக்ட். ஓகேவா? டெல் டாட் டெல் கிராஸ். இப்போ டெல் டாட்டுங்கிறத இதை சம்டைம்ஸ் இப்படியும் கொடுக்கலாம், டைவர்ஜன்ஸ் கர்ல் எஃப்பை கண்டுபிடிங்கன்னு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், டெல் டாட் டெல் கிராஸ் எஃப்பை தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கிளியராக புரியுதா? நெக்ஸ்ட்டு டெல் கிராஸ் டெல் ஆர் பவர் என்னோட வேல்யூ 0. டெல் டாட் டெல் ஆர் பவர் என்னோட வேல்யூ n × n+1 ஆர் பவர் n-2. ஏற்கனவே நம்ம முன்னாடி ஒன்று படிச்சிருப்போமா, டெல் ஆர் பவர் என்னோட வேல்யூ என்ன, n × ஆர் பவர் n-2 × ஆர் வெக்டார். இது டெல் டாட் டெல் ஆர் பவர் n. ஓகேவா? நல்லா கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. டெல் கிராஸ் ஆர் பவர் n டாட் ஆர் வெக்டாரோட வேல்யூ 0. இதை சம்டைம்ஸ் கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டெல் கிராஸ் ஆர் பவர் n ஆர் வெக்டார் = 0. நெக்ஸ்ட்டு டெல் டாட் ஆர் பவர் n ஆர் வெக்டார் = n+3 ஆர் பவர் n. n+3 ஆர் பவர் n. நெக்ஸ்ட்டு டெல் கிராஸ் எஃப் = டெல் டாட் எஃப் வெக்டார் மைனஸ் டெல் ஸ்கொயர் எஃப் வெக்டார். இப்போ நம்மளுக்கு சம்டைம்ஸ் கேட்பாங்க, கர்ல் எஃப் வெக்டார் அப்படின்னா என்னன்னா டைவர்ஜன்ஸ் எஃப் வெக்டார். ஓகேவா? இந்த கர்ல் எஃப் வெக்டார் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும், டெல் டாட் டைவர்ஜன்ஸ் எஃப் வெக்டார் மைனஸ் டெல் ஸ்கொயர் எஃப் வெக்டார். ஓகேவா? ஸோ நம்ம சிம்பிளில் கொடுத்தாலும் கண்டுபிடிக்க தெரியணும், வேர்டிங்ஸில் அதுக்குரிய இதை கொடுத்தாலும் கண்டுபிடிக்க தெரியணும். நெக்ஸ்ட்டு டெல் டாட் எஃப் பையோட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. இது நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். டெல் டாட் எஃப் பை அப்படிங்கிறது எப்படி எழுதலான்னா எஃப் டாட் டெல் பை மைனஸ் பை டாட் டெல் எஃப். ஓகேவா? இவ்வளோதான், ஈஸியாக எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு டெல் கிராஸ் எஃப்ங்கிறது அதே மாதிரி தான், எஃப் கிராஸ் டெல் பை மைனஸ் பை டெல் எஃப் கிராஸ். ஓகேவா? இது ரெண்டும் கொஞ்சம் சேமாக தான் இருக்கும். டாட் ப்ராடக்டாக கிராஸ் ப்ராடக்டான்னு மட்டும் பார்த்துக்கணும். மற்றபடி டாட் ப்ராடக்ட் வந்தால் என்ன வரும், கிராஸ் ப்ராடக்ட் வந்தால் என்ன வரும், 0 வருமா இல்லை வேல்யூஸ் எதுவும் வருமா என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கோங்க. சம்டைம்ஸ் நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸில் கிரேடியன்ட் பையோட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. கிரேடியன்ட் பையோட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. அப்போது நம்ம கிரேடியன்ட் பைனா என்னன்னு கன்ஃபியூஸ் ஆக வேணாம். டெல் பை அப்படிங்கிறத தான் கிரேடியன்ட் பைன்னு சொல்லுவாங்க. ஸோ டெல் பைங்கிறத தான் கிரேடியன்ட் பைன்னு சொல்லுவாங்க. ஸோ கிரேடியன்ட் பை என்னன்னு கேட்டால் டெல் பையோட வேல்யூவை கண்டுபிடிச்சா போதும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த ஃபார்முலாஸ் இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸ், இதெல்லாம் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம இது சம்மந்தமாக ப்ராப்ளம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.